Hello children, இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem Stopping by the Woods on a Snowy Evening, written by Robert Frost. Robert Frost, American poet, Pulitzer Prizeங்கிற ஒரு உயரிய அவார்ட் அவர் 4 டைம் வாங்கியிருக்காரு. அவருக்கு இயற்கையை பற்றி தான் நிறைய எழுதுறதுக்கு பிடிக்கும். நிறைய போம்ஸ் இயற்கையை பற்றி எழுதியிருக்காரு. நாம இன்னைக்கு பார்க்க போற poem Stopping by the Woods on a Snowy Evening. இதுதான் full poem. 4 ஸ்டான்ஸா தான். poem அப்படின்னு சொல்லும்போது poem அப்படின்னு சொல்றத விட poem அப்படிங்கிறது தான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். நமக்கு அதை சொல்றதுக்கு கூச்சமா இருக்கலாம், ஆனா கரெக்டான ப்ரொனன்சியேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் போயம் அப்படின்னு சொல்றாங்கிறதுக்காக நம்மளும் போயம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிராக்டிஸ் பண்ணத்தான் அது வரும். தைரியமா கான்ஃபிடென்ட்டா போம் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஸோ 4 ஸ்டான்சஸ். போம்ஸ்ல பேராகிராஃப்ஸ்னு சொல்லக்கூடாது, பத்திய ஸ்டான்சான்னு சொல்லணும். ஸோ 4 ஸ்டான்சாஸ் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டான்சாவை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல் ஸ்டான்ஸா பாருங்க. Whose woods these are, I think I know. His house is in the village though. Poet எப்படி எழுதியிருக்காருன்னா இந்த போம் அவரே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு. அவர் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல அவர் சொல்றாரு, நான் கடந்து செல்ற இந்த பாதை எனக்கு யாரோட லேண்டுன்னு தெரியும். ஐ திங்க் அவரோட வீடு கிராமத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். He will not see me stopping here to watch his woods fill up with snow. நான் இந்த காட்டை கடந்து செல்லும் போது இங்க நான் நின்னு இந்த அழக ரசிக்கும் போது, அதாவது ஃபுல்லா படத்துல கூட பாருங்க, ஃபுல்லா ஸ்னோ இருக்கு, பனி இருக்கு. நான் இந்த காட்டோட பனி சூழ்ந்திருக்கிற காட்டோட அழகை இங்க நின்னு பார்க்கும் பொழுது அவரோட நிலத்துலதான் இருக்கேன். கிராமத்துல யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவரோட நிலம் தான் இது. அதுல நான் நின்னு இதை ரசிக்கும் பொழுது அவர் அதை மைண்ட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் அதை பத்தி கவலைப்பட மாட்டாருன்னு நினைக்கிறேன். My little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. அவரு குதிரையில போயிட்டு இருக்காரு. சோ என்ன சொல்றாரு, என்னோட குதிரை ஏன் இந்த மனுஷன் இங்க நிக்கிறாருன்னு அப்படின்னு கண்டிப்பா யோசிக்கும். குவியர்னா ஸ்ட்ரேஞ்ச், விசித்திரமானது. நம்ம இந்த காட்டை கடந்து போய்கிட்டு இருக்கோம், இப்ப எதுக்கு இவர் இங்க நிக்கிறாரு? அதுவும் பக்கத்துல எதுவும் ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்ல. ஃபார்ம் ஹவுஸ்னா தெரியும் நினைக்கிறேன். ஒரு நிறைய நிலத்துக்கு நடுவுல, ஒரு வயலுக்கு நடுவுல, ஒரு பாஸ்டர்ஸ்க்கு நடுவுல, ஒரு அடர்ந்த மரங்கள் இருக்கிற நிலத்துக்கு நடுவுல சில டைம் ஒரு குட்டி வீடு கட்டி வச்சிருப்பாங்க அந்த ஓனர்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு வீடு கூட இல்லை இங்க. வீடு இருந்தா கூட அவர் ஏதோ ஓய்வு எடுக்கிறதுக்காக அங்க போறாருன்னு நான் நினைப்பேன். ஆனாலும் எதுக்கு இங்க நிக்கிறாரு? அதுவும் இப்படி ஒரு காட்டுக்குள்ள. அந்த லேக், ஏரி கூட ஐஸா மாறி இருக்கு. எங்க பார்த்தாலும் பனிமூட்டமா இருக்கு. ரொம்ப டார்க்கான ஒரு ஈவினிங், இருட்டான ஒரு மாலை பொழுது இந்த வருஷத்துல. அப்படி இருந்தும் எதுக்கு இவர் இங்க நிக்கிறாருன்னு என்னோட குதிரை நினைக்கும் அப்படின்னு போயட் சொல்றாரு. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. படத்துல பாருங்க, குதிரைக்கு இந்த இதெல்லாம் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் தான் ஹார்னஸ். சோ குதிரைக்கு அப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க. பெல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல மாட்டுக்கு கூட நம்ம அப்படி கட்டியிருப்போம்.
சோ என்ன சொல்றாரு ராபர்ட் ஃப்ராஸ்ட், குதிரை அவரோட குதிரையோட ஓனர் யாரு? போயட். சோ காட்டை கடந்து போயிட்டு இருக்கும்போது இங்க திடீர்னு ஏன் இங்க நின்னுட்டாருன்னு அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ அது தலைய ஆட்டுது. அதை ஆட்டும் போது அதோட ஹார்னஸ்ல இருக்கிற பெல்ஸ் எல்லாம் ஆடுது. ஆடும்போது சத்தம் வருது. அது ஏன் அப்படி கேக்குது தலையாட்டி? ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இங்க நின்றுருக்கீங்களே, ஸ்டாப் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு தன்னோட தலைய ஆட்டி கேக்குதான். இத தவிர, இந்த பெல்ஸோட சத்தத்தை தவிர வேற என்ன சத்தம் இருக்கு அந்த காட்டுல? காற்று, அந்த குளிர்ந்த காற்று, பனி விழுகிற சத்தம், இந்த சத்தம் மட்டும்தான் இருக்கு. மத்ததெல்லாம் அமைதியா இருக்கு. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. காடு ரொம்ப அழகா இருக்கு. அடர்ந்த காடு, இருட்டா இருக்கு. நின்னு எனக்கு இந்த அழக பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா என்னால அப்படி நிக்க முடியாது. ஏன்? எனக்கு நெடுந்தூரம் பயணிக்கணும். இன்னும் நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. நான் டிராவல் பண்ணி போய் ரெஸ்ட் எடுத்து தூங்குறதுக்குள்ள நிறைய தூரத்தை கடக்கணும். மைல்ஸ் கடக்கணும். மைல் கணக்கா நான் கடக்கணும். இந்த ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா 2 விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு, நீங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது போயட் நிக்கிறாரு, அழக பாக்குறாரு. ஆனா அழக பார்த்துக்கிட்டே நேரத்தை கடத்த முடியாது. இன்னும் அவர் நெடுதூரம் பயணிச்சு அவரோட டெஸ்டினேஷன் அடையணும். எங்க போகணுமோ அந்த இடத்த அடையணும். அது போறதுக்கு நடுவுல நிறைய பாதைய கடக்கணும் அவரு. சோ இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது, அழக ரசிக்க முடியாது. அது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங், வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்துல நிறைய நேரத்துல நமக்கு நின்னு ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ரொம்ப நேரம் நம்மளால அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதை கடந்து போகணும். நம்ம வாழ்க்கைங்கிற பயணம் ஒரு நிகழ்வு, அது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஸ்டக் ஆகி நின்றக்கூடாது. நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும். நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு வாழ்க்கையில முடிக்கிறதுக்கு. அதை முடிக்கிற வரைக்கும் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு போயட் சொல்றாரு. இதுதான் ஃபுல் போம். ஸோ இப்போ எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருப்பீங்க. என்ன ஆகுது? போயட் ஒரு குதிரையில ஒரு காட்டு பகுதியில, அடர்ந்த காட்டு பகுதியில போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அந்த அழக நின்னு ரசிக்கிறாரு. அவர் நின்னுகிட்டு இருக்க நிலத்தோட ஓனர் கிராமத்துல இருக்கிறாரு. ஆனா அவர் அதை பத்திலாம் மைண்ட் பண்ணிக்க மாட்டாரு. பிகாஸ் அவருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒருத்தங்க கடந்து போறாங்க, அவங்க நின்னு ரசிக்கிறாங்கன்னு. சோ குதிரையில நின்னு அந்த பனி மூடி இருக்கிற ஏரி, அடர்ந்த காடு, அதை ரசிக்கிறாரு. குதிரைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பக்கத்துல எங்கும் வீடும் இல்லையே, ஏன் இங்க நிக்கிறாரு? தலையாட்டி கேக்குது. அந்த நேரத்துல அதுகிட்ட இருந்து வர அந்த பெல்லோட சத்தம் மற்றும் பனி விடுகிற சத்தம், காற்று, இது மட்டும்தான் கேக்குது. போயட்க்கு அதை நின்னு ரசிக்கணும்னு ஆசை. ஆனா முடியாது. ஏன்னா அவருக்கு இன்னும் நெடுதூரம் பயணிக்கிற வேலை இருக்கு, நிறைய கடமைகள் இருக்கு. அதனால அவரு தன்னோட பயணத்தை தொடர்ந்தே ஆகணும். இதுதான் போயமோட சாராம்சம். இப்ப நான் படிக்கிறேன். என்னைக்குமே ஒரு போயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் ஒரு வாசிச்சு பாருங்க. முதல் எடுப்புலயே எல்லா போயம்ஸும் புரியாது. எக்ஸ்பிளனேஷனை கேட்டுட்டு திருப்பி முதல்ல இருந்து படிக்கும்போது அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கிடைச்சிருக்கும், புரியும், ப்ரொனன்சியேஷன்ஸும் புரிஞ்சு உங்களுக்கு படிக்க வரும். ஸோ நவ் நான் படிக்க போறேன், கவனிங்க. படிக்க படிக்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Enjoy the poem. Whose woods these are, I think I know.
His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இந்த poem உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். All the best. இனி வரும் poems better understanding ஓட படிச்சு பாருங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா முடியும். முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்க மனசு வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா புரியும். கண்டிப்பா poem இங்கிலீஷ்ல அழகா படிக்க வரும். It's just practice and confidence. Thank you children. All the best.